அதிமதுரம் தனது பெயரிலேயே இனிப்பை கொண்டிருக்கும் அதிமதுரம் மானிடர்களுக்காக இயற்கை உயிர் கொடுத்த மதுர பெட்டகம். குரலில் சிறிதும் பிசிறில்லாமல் மதுரமான ஒலியை வழங்க உதவும் அதிமதுரம். பித்த கப நோய்களுக்கான கசப்பில்லா இன்சுவை மருந்து. சீன மருத்துவத்தில் முதன்மை மருந்து எனும் அந்தஸ்து அதிமதுரத்துக்கு உண்டு. அதிமதுரத்தை நீரிலிட்டு கொதிக்க வைத்து கொஞ்சம் பனங்கற்கண்டு மிளகு தூள் சேர்த்து காலையில் பானமாக பருக உங்கள் குரலுக்கு குயிலும் அடிமையாகும். நன்னாரியை தண்ணீரில் ஊற வைத்து சர்பத் தயாரிக்கும் போது அதிமதுர வேரையும் சேர்த்து கொள்ள பலன்கள் இரட்டிப்பாகும். இதன் வேர்க்குச்சிகள் இனிப்பு மிட்டாயாக வெளிநாடுகளில் பிரபலமடைய தொடங்கியிருக்கின்றன. சைனஸ் பிரச்சனை, ஒற்றை தலைவலி, தலைபாரம் ஏற்படும் போது சோம்பு கொதிக்க வைத்த நீரில் அதிமதுர தூளை கலந்து பருகலாம். அதிமதுரத்தின் சாரங்கள் வயிற்று மென்படலத்தின் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து வயிற்றுப் புண்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதாக ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிமதுரம், அக்ரகாரம், சுக்கு, மிளகு, திப்பிலி, இலவங்கம் ஆகியவற்றை பொடித்து நாட்டு சர்க்கரை, தேன் கலந்து செய்யப்படும் அதிமதுர ரசாயனம் பருவமழை காலத்துக்கே உரித்தான மருந்து. புகைப்பிடிக்கும் பழக்கமுடையவர்கள் அந்த உணர்வை மறக்கடிக்க சிறிது அதிமதுர துண்டை மெல்லலாம். வறட்டிருமல் இடைவிடாமல் ஒலி எழுப்பிக் கொண்டிருக்கும் போது அதிமதுரம், மிளகு, கடுக்காய்த்தோல் ஆகியவற்றை பொடி செய்து சிறிதளவு எடுத்து வாயில் அடக்கிக் கொள்ள வறட்சி காணாமல் போகும். வேர் ஊறிய நீரில் வாய்க்கொப்பளிக்க வாய்ப்புண் மறையும். ஆயுர்வேத மருத்துவர் ஆலோசனைக்கு இப்போதே உங்கள் அப்பாயின்ட்மெண்ட்டை புக் செய்யுங்கள். மேலும் தகவலுக்கு டாக்டர் பிரகாஷ் பாபுவை பின்தொடரவும்.